கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அருமையான தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் அனைவருக்கும் சிங்கப்பூர் ஏழின் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்கள் கிறிஸ்துமஸின் நாட்கள். இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். முக்கியமாக இந்த நாளில் கூட தொடர்ந்து முக்கியமாக இயேசு கிறிஸ்து பூமியிலே அவர் பிறந்ததுடைய நோக்கம் என்ன, அவருடைய ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு ஆவிக்குரிய சத்தியங்களை, நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான காரியங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதை குறித்து இன்றைக்கு உங்கள் மத்தியிலே செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதத்துடைய பகுதி மத்தேயு 2வது அதிகாரம் வசனம் 9-10. மத்தேயு 2வது அதிகாரம் வசனம் 9-10. இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். யார் சந்தோஷம் அடைந்தார்கள்? சாஸ்திரிகள். இயேசு கிறிஸ்து அவர் பிறப்பதற்கு முன்பதாக இந்த சாஸ்திரிகளுக்கு இந்த நட்சத்திரம் ஒரு வழிகாட்டியாக இருந்தது. அந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று வேதவசனம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பை குறித்து அதை முன்குறிக்கக்கூடிய என்ன அந்த ஒரு காரியம், அது முன்குறிப்பதற்கு ஒரு நட்சத்திரம் வழிகாட்டியாக இருந்தது. இயேசு கிறிஸ்துடைய இந்த பிறப்பும் இந்த பூமிக்கு ஒரு நட்சத்திரமாக, விடிவெளி நட்சத்திரமாக, அவர் பூமிக்கு ஒரு வெளிச்சம் கொடுப்பதற்கு, சூரியன் வருவதற்கு முன்பதாக எப்படி ஒரு விடிவெளி நட்சத்திரம் தோன்றுகிறதோ அதுபோல இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஒரு விடிவெளி நட்சத்திரமாக வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். முக்கியமாக இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கிறிஸ்துமஸ் வந்துவிட்டால் என்ன பார்க்கிறோம்? கிறிஸ்துமஸ் வந்துவிட்டால் அநேகர் வீடுகளிலே, விசுவாசிகள் வீடுகளிலே வெளியே கிறிஸ்துமஸ் அந்த ஸ்டாரை தொங்கவிட்டு அவர்கள் அந்த வெளிச்சத்தில் அந்த வெளிச்சத்தை போடுவார்கள். அதை பார்க்கின்ற பொழுது மிக அழகாக இருக்கும். விசேஷமாக கிறிஸ்துமஸ் நாட்களே நான் இந்திய தேசத்தில் இருக்கின்ற பொழுது, கேரளா தேசத்தில் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுகின்ற பொழுது பல இடங்களில் இரவு வேளையில் சென்றால் நீங்கள் பார்க்கலாம், எல்லாம் அநேக 100% வீடுகளிலே அவர்கள் வீட்டுக்கு வெளியே அந்த ஸ்டாரை தொங்க விட்டிருப்பார்கள். அது அந்த கிறிஸ்துமஸ் அந்த இரவிலே அந்த குளிர்ச்சிக்கு அதை பார்க்கின்ற பொழுது, இந்த நட்சத்திரங்கள் மின்னுவதை தூரத்தில் பார்க்கின்ற பொழுது நமக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல வானத்திலும் பார்த்தீங்கன்னா அந்த குளிர்ச்சியான வேளையில் அநேக நட்சத்திரங்கள் மின்னக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த நட்சத்திரங்கள் பகலிலே மனிதனுக்கு தோன்றுவது கிடையாது. வானத்திலே மின்னக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் பகலிலே மனிதர்களுக்கு தோன்றுவது கிடையாது. காரணம், இந்த நட்சத்திரத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய சூரியனுடைய வெளிச்சம் அந்த நட்சத்திரத்தை நமக்கு தெரியாதபடி மறைத்து விடக்கூடியதாக இருக்கிறது. புரியுங்களா? அதே போல இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் இந்த உலகத்தினுடைய பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் அவர்களை அந்த நீதியின் சூரியனாகிய பாருங்க அந்த தேவனை காணாதபடி, பாருங்க அந்த விடிவெளி நட்சத்திரமா இயேசுவை காணாதபடி இந்த உலக கவலைகள், பாரங்கள் அவர்களை கண்களை மறைத்து வைத்திருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை முடிகின்ற பொழுதுதான் என்ன செய்கிறது? அவர்கள் நித்தியத்தை குறித்து தோன்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு தேவன் ஒரு விடிவெள்ளி நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பாலகனாக, மனுஷகுமாரனாக பிறந்தார் என்பது நினைக்கின்ற போது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்றால் அவர் ஒரு விடிவெள்ளி நட்சத்திரமாக வந்திருக்கிறார் என்று இந்த கிறிஸ்துமஸ் நாட்களே நாம் நினைக்கின்ற பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நட்சத்திரம் குறித்து நாம் தியானிக்கின்ற பொழுது வேதத்திலே பார்க்கிறோம். ஆபிரகாமை ஆசீர்வதித்த பொழுது ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனத்திலே ஆபிரகாமை ஆசீர்வதித்து நீ வானத்து அண்ணாந்து பார் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். அன்று வானத்தை பார்த்த ஆபிரகாம் அதற்கு வானத்தில் ஒருவேளை அவருடைய சந்ததியாய கிறிஸ்துவை பார்த்தாரே இல்லமோ, ஆனால் அந்த கிறிஸ்துவின் மூலமாக இந்த பூமிக்கு ஒரு விடிவு காலம் உண்டாக போகிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள
வேண்டும். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு அப்புறமாக வந்த ஒவ்வொரு தேவ பரிசுத்தவான்களும் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே வந்தார்கள். ஏனென்றால் இந்த விடிவெளி நட்சத்திரமாகிய அந்த இயேசு கிறிஸ்து எப்பொழுது பூமியிலே பிறப்பார் என்று ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மேசியாவாக வருவார் என்று வேதவசனம் நமக்கு வாக்கு பழைய ஏற்பாட்டில் வாக்கு கொடுத்திருந்தது. அதனால்தான் அவர் எப்பொழுது வருவார் என்று ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்களும் பரிசுத்தவான்களும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அதனால்தான் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். சாஸ்திரிகள் என்ன சொன்னாங்க? யூதருக்கு மத்தேயு 2வது அதிகாரம் வசனம் 2 யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். புரியுங்களா? பாருங்க, அவர் இயேசு கிறிஸ்து யூதருக்கு மட்டும் ராஜாம் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை சொந்த ராஜாகராய் ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் யூத ராஜசிங்கம் அல்ல, ராஜாதி ராஜாவாக நித்திய ராஜாவாக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடியவராக இருக்கிறார். புரியுங்களா? அதனால் தான் அவர்கள் அந்த நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு நாங்கள் அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொன்னார்கள். புரியுங்களா? இந்த சாஸ்திரிகளுக்கு அவர்களுக்கு அந்த நட்சத்திரம் மற்றவர்களுக்கு அது சாதாரண நட்சத்திரமாக தெரிந்திருக்கலாம். ஆனால் சாஸ்திரிகள் அவர் ஞானவான்கள் வைஸ்மென் என்று நம்ம சொல்கிறோம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை பார்த்து அசட்டையா இருந்து விடவில்லை. ஏன்னா தேவன் பாருங்க, மேய்ப்பர்களுக்கு இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை தூதர்கள் மூலமாக தேவன் அறிவித்தார். சிமியோனுக்கு வாக்குத்தத்தத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை குறித்து தேவன் அறிவித்தார். அன்னாளுக்கு பானுவேலின் குமாரத்தியாக அன்னாளுக்கு தீர்க்க தரிசனத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை தேவன் அறிவித்தார். அதே போல ஞானிகளாகிய இந்த சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரத்தின் மூலமாக தேவன் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பதை அவருக்கு ஆண்டவர் அறிவுறுத்தினார். அதே போல எப்படி தோட்டக்காரனுக்கு எப்படி அவர் சாரோனின் ரோஜாவை போல, வீடு கட்டுகிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு மூளைக்காலை போல, கப்பல் மாலுமிக்கு அவர் ஒரு லைட் ஹவுஸை போல, கலங்கரை விளக்கத்தை போல, அதாவது பசியாய் இருக்கிறவனுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு ஜீவ அப்பத்தை போல, திருச்சபைக்கு அவர் குத்து விளக்காய் இருப்பது போல, இந்த சாஸ்திரிகளுக்கு அவர் நட்சத்திரமாக அந்த விடிவெளி நட்சத்திரமாக அவர்களுக்கு என்ன செய்தார் ஆண்டவர் காண்பிக்கக்கூடியவராக இயேசு கிறிஸ்து பிறப்பை காண்பிக்கக்கூடியவராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அதனால்தான் இந்த சாஸ்திரிகள் என்பவர்கள் வைஸ்மேன், அதாவது ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று தானியேல் 12வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கிறோம். பாருங்க, எப்படியாக இயேசு கிறிஸ்துவை காண்பதற்கு நட்சத்திரம் வழிகாட்டியது. அதை பின்பற்றி தாகத்தோடு கூட, வைராக்கியத்தோடு கூட, வாஞ்சியோடு கூட இந்த சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பின்பற்றி சென்றார்கள். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று காணும்படியாக. சாஸ்திரிகள் என்றால் ஞானவான்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும், அந்த வாஞ்சை, அவரை பார்க்க வேண்டும் வாஞ்சை என்ற ஒரு வாஞ்சையும் வைராக்கியம் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த சாஸ்திரிகள் இயேசுவை கண்டது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசிகளே இயேசு கிறிஸ்துவை காண முடியும். புரியுங்களா? அதனால்தான் இந்த சாஸ்திரிகள் நட்சத்திரங்கள், சாஸ்திரிகள் எப்படி வாஞ்சையோடு கூட வைராக்கியத்தோடு கூட இந்த நட்சத்திரத்தை பின்பற்றி இயேசுவை கண்டார்களோ, நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நமக்கு கிறிஸ்துமஸ் நாட்களில் கூட நமக்கு ஒரு வைராக்கியமும் வாஞ்சையும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம என்ன செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்துவை அனுதினமும் என்ன செய்ய முடியும்? காண முடியும். புரியுங்களா? அதனால்தான் எரேமியா 29வது அதிகாரம் வசனம் 13 உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். முழு இருதயத்தோடு தேவனை தேடணும்னா கண்டுபிடிக்க முடியும் என்று எரேமியா 29வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான விசுவாசிகளே, நீங்க உண்மையாக முழு இருதயத்தோடு தேவனை தேடினீர்கள் என்றால் கண்டுபிடிப்பீர்கள் இயேசு கிறிஸ்துவை. புரியுங்களா? அதனாலே அன்றைக்கு இந்த சாஸ்திரிகள் முழு இருதயத்தோடு அவர் தேடுவதற்கு நட்சத்திரம் வழிகாட்டியாக இருந்தது. அவர் என்ன சொன்னாங்க? அவருடைய நட்சத்திரம். புரியுங்களா? தேவன் நம்முடைய தேவன். இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவனாக
இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 18வது வசனத்திலே, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள் என்று சூலமித்தியால் தீர்மானத்தோடு கூட சொன்னான். என் நேசர் என்னுடையவர், நான் அவளுடையவள். இயேசு கிறிஸ்து புரியுங்களா, நம்முடையவர், நம்முடைய தேவன், ஜீவனுள்ள தேவன், நம்முடைய இரட்சகர், இம்மானுவேலர், நம்மோடு கூட எப்பொழுது இருக்கக்கூடியவர் என்ற அந்த உரிமை நமக்கு எப்பொழுது இருக்க வேண்டும். உரிமை பாராட்டி அவரை வாஞ்சியோடும் வைராக்கியத்தோடு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆனால் அவரை தேட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. புரியுங்களா? அதனால தான் பவுல் சொல்கிறார், ரோமர் 14வது அதிகாரம் 8வது வசனத்திலே, நான் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். புரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி அவருடைய நட்சத்திரம், அதே போல தேவன் நம்முடைய தேவன். நாம் பிழைத்தாலும் வாழ்ந்தாலும் அவருக்காகவே இருக்கிறோம். மரித்தாலும் அவருக்கென்று அவருடையவர்களாக நாம் இருக்கிறோம் என்று பவுல் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். புரியுங்களா? அதான் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 23வது வசனத்திலே, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். புரியுங்களா? நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவனுடையவர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 23வது வசனத்திலே இருக்கிறார். அந்த நம்பிக்கை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கூட நான் கிறிஸ்து உடையவன், கிறிஸ்து உடையவள் என்ற அந்த நம்பிக்கை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை வாஞ்சியோடு நம்ம தேடுகின்ற பொழுது. புரியுங்களா? பாருங்க, இந்த நட்சத்திரம் எங்கே தோன்றியது என்றால் பார்க்கிறோம். இந்த நட்சத்திரம் எங்கே தோன்றியது என்றால் கிழக்கிலிருந்து நட்சத்திரம் தோன்றியது என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? 4 திசைகளுக்குள்ளே இந்த கிழக்கே இந்த திசை, கிழக்கு திசையில் இருந்தால் இயேசு கிறிஸ்து பிறப்பதை அறிவிப்பதற்கு இந்த நட்சத்திரம் தோன்றியது. பெரும்பாலும் பாருங்க, நட்சத்திர அதிகாலை வேளையில் பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள், விடிவெளி நட்சத்திரம் எங்கிருந்து தோன்றும்? கிழக்கே இருந்து. நம்ம கிராமங்களிலே இருந்தால் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் சிறு பிள்ளையாக இருக்கிற கிராமங்களில் இரவு வேளைகளிலே இந்த ஆடுகள் எல்லாம் வயல்வெளியில் போட்டிருப்பாங்க. அப்பொழுது அந்த கடா போட்டிருப்பாங்க, கடை. அப்போ அங்கே இருக்கும்போது பார்த்தா அதிகாலை வேளையில் அந்த விடிவெளி நட்சத்திரம் பிரகாசமாய் வரும். சரிங்களா? அந்த விடிவெளி நட்சத்திரம் எங்கிருந்து வரும்? கிழக்கு பகுதியில் இருந்து அந்த நட்சத்திரம் வரும். அப்போ இங்கே பார்க்கின்ற பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பு, ஒவ்வொரு செயலும், அவருடைய சொல்லும், அவருடைய அசைவும் நமக்கு ஒரு காரியத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நட்சத்திரம் ஏன் கிழக்கிலிருந்து வந்தது என்றால், ஆதியிலே தேவன் கர்த்தர் கிழக்கே ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின அந்த ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் வைத்தார். புரியுங்களா? பாருங்க, கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை எங்க உருவாக்கினார்? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அங்கே வைத்தார். ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். அது எங்கே வைத்தார்? அது கிழக்கிலே இருக்கிற ஏதேன் தோட்டம். அப்போ அவர்கள் கீழ்ப்படியாமல் ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாதனாலே, பாவம் கிழக்கே உண்டானதினாலே, அந்த பாவத்தை வேறு இருக்கும்படியாக மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதை முன்னறிவிப்பதற்கு இந்த விடிவெளி நட்சத்திரம் கிழக்கிலிருந்து தோன்றியது என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? பாவம் கிழக்கு திசையாகிய ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் மீறுதல் நிமித்தம் பாவம் தோன்றியதோ, அந்த பாவத்தை வேறு இருக்கும்படியாக ஒரு மனுஷகுமாரன் பிறக்கப் போகிறார் என்பதை முன்னறிவிப்பதற்கு கிழக்கிலிருந்து விடிவெளி நட்சத்திரம் தோன்றியது என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அதனால்தான் 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தில், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி என்று வேத வசனத்தில் 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறார். நம்மை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு தேவன் அழைத்திருக்கிறார். அதை அறிவிக்கும்படியாகத்தான் கிழக்கிலிருந்து நட்சத்திரம் தோன்றியது என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கே மறையும் மேற்கு வரைக்கும் பிரகாசிப்பது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும் என்று சொல்லி மத்திய 24:27 பார்க்கிறோம். புரியுங்களா? அப்ப கிழக்கிலிருந்து அந்த நட்சத்திரம் தோன்றியதன் நோக்கம், கிழக்கே வைத்திருந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து பாவம் பெருகியதினாலே அந்த பாவத்தை அழிக்கக்கூடிய மனுஷகுமாரன் கிழக்கிலிருந்து வருகிறார் என்று அறிவிப்பதற்கு கிழக்கிலிருந்து நட்சத்திரம் தோன்றியது என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? பாருங்க, நம்ம பார்த்தீங்கன்னாக்க வேதத்திலே இந்த இயேசு கிறிஸ்து தோன்றுவார் என்பதை குறித்து நட்சத்திரங்கள் மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டிலே பார்த்தோம். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டிலே 44
என 44 தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 44 தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பதை அது சொல்லி அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறது என்பதை பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய 39 அதிகாரத்திலும் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஆதியாகமம் முதல் மல்கியா வரை இருக்கக்கூடிய 39 அதிகாரங்களிலும் 44 முறை 44 தடவை இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பார். ஆனால் அவருடைய பிறப்பை குறித்து சொல்லி அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறது. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவின் வருகை நம்ம இலகுவாக அந்த வருகை குறித்து பூமியிலே பிறந்தார் என்பதை குறித்து இலகுவாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் ஆதியாகமம் 3வது அதிகாரம் வசனம் 15 ஸ்திரியின் வித்து உன் தலை நசுக்குவார் என்று சர்ப்பத்தை குறித்து ஆண்டவர் சர்ப்பத்தின் தலை நசுக்குவார் என்று தேவன் தீர்க்க தரிசனமாக ஆதியாகமம் 3:15 சொன்னார். புரியுங்களா? அப்ப பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருந்தார். அவர் ஆதியிலே இருந்தார். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது கூட ஆதியிலே இருந்தது பிதாவானவர் இருந்தார், வார்த்தையாக இயேசு கிறிஸ்து இருந்தது, ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டு இருந்தார். அப்படிப்பட்ட அந்த தேவன், மகிமையின் தேவன், ஆதியிலே மகிமையின் தேவனாக அவர் இருந்தார். அந்த மகிமையின் தேவனாக இயேசு கிறிஸ்து இருந்தார். அவர் ஆதியிலே இருந்த அந்த தேவன் அவர் என்ன செய்தார்? அவர் ஏதேன் தோட்டத்திலே அவர் மகிமையின் தேவனாக உலாவினார், ஆதாமோடு கூட ஏவாளோடு கூட. அதே போல அவர் பார்த்தீங்கன்னாக்க ஏனோக்கோடு கூட உலாவினார். அதே போல அவர் நோவாவோடு கூட உலாவினார். அப்படிப்பட்ட அந்த மகிமையின் தேவன் என்ன செய்தார்? மகிமை ஆதியிலே வானத்திலே இருந்த அந்த மகிமை, அதுக்கப்புறமாக மோசே காலத்திலே ஆண்டவர் அந்த மொபைல் சர்ச், அதாவது அவர்களை எகிப்திலிருந்து வனாந்தரத்திலே கானான் தேசத்தை அழைத்து கொண்டு வருகின்ற பொழுது அவர் அங்கே கூடாரத்தில், ஆசாரிப்பு கூடாரத்தில் அந்த மகிமையின் தேவன் என்ன செய்தார்? மகிமையான இயேசு கிறிஸ்து ஒளிமயமானவர் மகிமையின் ரூபத்தில் இறங்கி அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் வாசம் செய்தார். மோசே கூடாரம் போட்ட பொழுது பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஆண்டவர் அந்த மகிமையின் தேவன் அங்கே வாசம் செய்தார் என்று பார்க்கிறோம். அப்படியாக அவர் வாசம் செய்தவர். அப்ப சாலமோன் தேவாலயத்தை கட்டின பொழுது தேவாலயத்திலே அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலே என்ன செய்தார்? அவர் வாசம் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி வாசம் செய்த அந்த தேவன் 4000 வருடங்களுக்கு அப்புறமாக இயேசு கிறிஸ்துவாக அந்த மகிமையின் தேவன் பூமியிலே என்ன செய்தார்? 33 வருடங்கள் உலாவினார் என்று பார்க்கிறோம். அப்ப 33 வருடங்கள் உலாவின அந்த தேவன் என்ன செய்தார்? அப்புறமாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் உயிரோடு எழுந்த பொழுது இப்பொழுது மகிமையின் தேவனாக நமக்குள்ளே அவர் வாசம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். புரியுங்களா? அந்த மகிமையின் தேவன் இந்த பூமியிலே அவர் என்ன செய்தார்? வாசம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்ப அந்த ஆண்டவர் இந்த 4000 வருடங்களுக்கு அப்புறமாக என்ன அவர் பூமியில தோன்றினார் இயேசு கிறிஸ்து. அதை குறித்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதியாகமம் 3:5 நம்ம பார்த்தோம். ஸ்திரியின் வித்து சர்ப்பத்தின் தலை நசுக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல ஆதியாகமம் 49:10 யாக்கோபு தன்னுடைய 12 குமாரர்களையும் அழைத்து அவர்களுக்கு என்ன செய்தார் பாருங்கனாக்கா, சமாதான கர்த்தர் வருவளவும் யூதாவை விட்டு செங்கோல் நீங்குவதில்லை என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து கூட யாக்கோபு சொன்னார் என்று பார்க்கிறோம். அதே போல யோவான் 5வது அதிகாரம் வசனம் 46 இயேசு கிறிஸ்து கூட சொன்னாரு, மோசே என்னை குறித்து சொல்லியிருக்கிறார் என்று யோவான் 5வது அதிகாரம் 46வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னாரு. மோசே இயேசு கிறிஸ்துவை குறித்து எங்க சொல்லி இருக்கிறார் என்றால் உபாகமம் 18வது அதிகாரம் வசனம் 15 முதல் 18 பார்த்தா, என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவிலே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவேன் என்று மோசே இயேசு கிறிஸ்துவை குறித்து கூட சொன்னார். புரியுங்களா? அதே போல பாருங்க, ஆபிரகாம் கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னார் என்று இயேசுவே யோவான் 8வது அதிகாரம் வசனம் 56 ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டும் களி கூர்ந்தான் என்று இயேசு கிறிஸ்து ஆபிரகாமை குறித்து கூட ஆபிரகாம் என்னுடைய நாளை கண்டான் என்று மோரியா மலையிலே தன்னுடைய குமாரனா ஈசாக்கு மரிப்பது அடிக்கப்படுவதற்கு பதிலாக அங்கு ஒரு ஆட்டுக்குட்டி ஆர்த்தம் செய்யப்பட்டது. அது இயேசு கிறிஸ்து ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. அது இயேசு கிறிஸ்துவாக என்னுடைய நாளை கண்டு களி கூர்ந்தான் என்று இயேசு கிறிஸ்து ஆபிரகாமை குறித்து கூட சொல்கிறார். இப்படியாக வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே 44 தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்து சொல்லி வருவார் என்று சொல்லி பூமியில பிறப்பார் என்று சொல்லி அவைகள் சொல்லி நிறைவேறியது என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்கு ஒரு விடிவெள்ளி நட்சத்திரமாக இந்த பூமியிலே அவர் பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 25வது அதிகாரம் 5வது வசனத்திலே உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தும், உம்முடைய நம்ம பார்க்கிறோம்.
இயேசு கிறிஸ்து நம்மை அப்படியாக அந்த நட்சத்திரம் சாஸ்திரிகள் நடத்தியது போல நம்மை நடத்தக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டிய அந்த நட்சத்திரம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் நமக்கு ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து வழிகாட்டக்கூடியவராய் இருக்கிறார். மத்தேயு 22 அதிகாரம் வசனம் 9 அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது என்று பார்க்கிறோம். சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை கண்டார்கள், அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி போனாங்க. அது இயேசுக்கு அந்த பிள்ளை இருந்த சத்திரம் வரை அந்த நட்சத்திரம் சென்று அங்கே என்ன செய்த அந்த நட்சத்திரம் அங்கே நிற்கிற வரை அந்த நட்சத்திரத்தை அவர்கள் என்ன செய்தார்கள், பின்பற்றி சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த நட்சத்திரம் இந்த சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டியாய் இல்லாதிருந்தால் அவர்களாலே இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த இடத்திற்கு சென்று இருக்க முடியாது. அந்த யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் என்பதை அவர்கள் கண்டிருக்க முடியாது. அதனால்தான் ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா மனசு பிரகாரமாக அதை செஞ்சிருக்க முடியாது, அவங்களால சென்றிருக்க முடியாது. முள்ளுகளும் காடுகளும் இருந்த அந்த வழியின் வழியாக. ஆனால் அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கென்று ஒரு நட்சத்திரம் வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவே நமக்கு வழிகாட்டியாக இந்த பூமியில இருக்கக்கூடியவராய் இருக்கிறார். அன்றைக்கு சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டியாத நட்சத்திரம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால்தான் நம்ம மனிதர்களை நம்பினால் மத்தேயு 15 அதிகாரம் வசனம் 14 குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் குழியிலே விழுவார்கள். இன்றைக்கு பூமியிலே நம்மளோட வாழ்க்கையில நம்ம அனுதின வாழ்க்கையில் அநேகர் வர்றாங்க. நண்பர்கள் சொல்றாங்க, உனக்கு நான் வழிகாட்டுவேன். ஏன்னா தலைவர்கள், அரசியல் தலைவர் சொல்றாங்க, ஜனங்களுக்கு நான் வழிகாட்டுவேன். ஏன்னா நமக்கு முதியோர்கள் அநேகர் சொல்றாங்க வழிகாட்டுவேன் என்று. ஆனால் அவர்கள் பாதியில் அவர்கள் நம்பி நம்ம செல்கின்ற பொழுது பாதியில விட்டு சென்று விடுகிறார்கள். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது மத்தேயு 15 அதிகாரம் 14 வசனத்திலே, குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் குழியிலே விழுவார்களே என்று இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதனால்தான் தேவன் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவர் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால்தான் எரேமியா 42 அதிகாரம் வசனம் 3 நடக்க வேண்டிய வழியை தேவனிடத்தில் கேளுங்கள், நடக்க வேண்டிய வழி ஆண்டவரே தேவனிடத்துல நடக்க வேண்டிய வழியை காட்டுங்கள் என்று கேட்கின்ற பொழுது தேவன் நமக்கு அந்த வழியை காட்டக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 37 அதிகாரம் வசனம் 5 முதல் 6 பார்க்கின்ற பொழுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கின்ற பொழுது அவரே காரியத்தை எப்படி செய்வார்கள், வாய்க்கை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவரை மேல் நம்பிக்கையா இருக்கின்ற பொழுது அவர் நமக்கு என்ன செய்கிறாரு, வழியை காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார், காரியத்தை வாய்க்க செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று சங்கீதம் 37 அதிகாரம் 5 முதல் 6 பார்க்கிறோம். புரியுங்களா? அதே போல ஏசாயா 48 அதிகாரம் 14 வசனத்திலே புரியுங்களா, அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, புரோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. ஏசாயா 48:17 பார்க்கிறோம். தேவன் இடத்துல நீங்க வருகின்ற பொழுது புரோஜனமான வழிகளை உங்களுக்கு அவரு காண்பித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்கிறார். நாம் வழியில் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற பொழுது, இயேசு கிறிஸ்துவனுடைய வழியா இருக்கின்ற பொழுது நாம் வழி தப்பி போவது கிடையாது. நம்முடைய வாழ்க்கை தோல்வி அடைந்து போவது கிடையாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்கு புரோஜனமான வழியை காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். புரியுங்களா? அதனால்தான் பார்க்கின்ற சங்கீதம் 25:4 உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதியும் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். ஆண்டவரே வழிகளை காண்பியும், பாதைகள் எனக்கு போதியும், ஏனென்றால் உம்முடைய சத்தியத்திலே என்னை நீர் நடத்தும் என்று சங்கீதக்காரன் கேட்கிறான் என்று சங்கீதம் 24 அதிகாரம் 4 வசனம் 5 வசனத்தில் பார்க்கிறோம். சங்கீதம் 16 அதிகாரம் வசனம் 11 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் எப்படி பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. சங்கீதம் 16 அதிகாரம் வசனம் 11 பார்க்கின்ற பொழுது ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று பார்க்கிறோம் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான்.
ஆண்டவருடைய அந்த இயேசு கிறிஸ்து காண்பிக்கிற வழிகளில் போகின்ற பொழுது நித்திய பேரின்பம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கும். ஏன்னா அது மட்டுமல்ல, பரிபூர்ண ஆனந்தமும் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள், இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் கூட உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் புரியுங்கள் என்றால், நம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். ஏன்னா அன்றைக்கு சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டிய அந்த நட்சத்திரம் இன்றைக்கு நமக்கு இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நமக்கு விடிவெளி நட்சத்திரமாக நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகளை காண்பிக்கக்கூடியவராக, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்ம ஜீவபாதையில் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அதனால்தான் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், நட்சத்திரங்களை நாம் பார்க்கின்ற பொழுது நட்சத்திரங்கள் நமக்கு என்ன உணர்த்துகிறது? வழிகாட்டியாக, ஏன்னா நமக்கு நித்தியத்துக்கு வழிகாட்டியாக, அனுதின வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக, நம்முடைய மகிழ்ச்சிக்கு வழிகாட்டியாக, நம்முடைய வாழ்க்கைக்கு புரோஜனமான காரியங்களை செய்வதற்கு வழிகாட்டியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரை வழியாக கொள்ளுங்கள். நீங்கள் வழி தப்பி போகவே மாட்டீங்க. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதித்து அற்புதமாக உங்களை நடத்துவார். இந்த வருகின்ற நாட்கள் முழுவதும் தேவனுடைய கிருபையும் தயவும் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் அளவில்லாமல் இருக்கும். கர்த்தர் எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாத்து எல்லா செல்வங்களையும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து, ஏன்னா கர்த்தர் தேவன் வியாதிகளை நீக்குகிறாரு, என வறுமையை நீக்குகிறாரு, வீடு கட்டாதவர்களுக்கு வீடு கட்டும்படியாய் கர்த்தர் என கிருபை பாராட்டுகிறாரு, வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகளை கர்த்தர் கொடுக்கிறாரு, என குடும்பங்களை திருமணங்கள் தடைப்பட்ட திருமணங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். ஏன்னா வேலை ஒவ்வொரு நன்ற படிப்பு என காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற படிப்பை கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் என்ன செய்யறார்? உங்களுக்கு ஏன்னா ஆசீர்வாதத்தை, நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய சமூகத்தில் தான் பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். தேவனுடைய அளவு கடந்த கிருபையும் தயவும் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்து மேலும் இன்றைக்கு என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம், தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட வந்தாலும் துளியும் என்னை நெருங்காது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.